ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹேர் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணதும் அழகா தான் இருந்துச்சு. அது ஒண்ணும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும், அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது பிடிக்கல. ஏனோ பிடிக்கல. அது அவங்களோட ப்ராப்ளம். ஆனா, ஒரு தடவைக்கு பல தடவை இனிமேல் யாரும் இந்த தவற செய்யாதீங்க. வீட்ல இருக்க எல்லாத்துட்டையும் கேளுங்க. பல தடவை யோசிங்க. ஹேரு காஸ்ட்லி. அதோட அமௌண்ட்டு எங்களோட சர்வீஸ் சார்ஜும் ஜாஸ்தி தான். அதோட அமௌண்ட்டு இப்போ ரிமூவலுக்கு ஒரு அமௌண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டு தேவையில்லாத செலவு. அது வேறு எதுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா இருக்குது அப்படிங்கையில கூட வச்சுக்கலாம். எதுக்குங்க இவ்வளோ அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போச்சு உண்மையிலே. எனக்கு அங்கலாப்பாக இருந்துச்சு அவங்க ரிமூவ் பண்ணல. 10 டேஸ் தான். ஆனால் அழகாக இருந்துச்சு. 10 டேஸில் ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. பாவம் உண்மையிலே. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஹாய்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டேஸ் தான் ஆச்சு. அதை பற்றி தான். எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் கேட்டுக்குங்க. ஏன்னா யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா திருப்பி நீங்கள் அது வேஸ்ட்டு செலவு. நீங்கள் ஹேருக்கான காசு, எங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட பர்மிஷனோட வச்சுக்கிங்க. இவங்க வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால 10 டேஸில் எங்கிட்ட வைக்கல, அவங்க வெளியில் வேற ஒருத்தவங்ககிட்ட வச்சுருக்காங்க. இவங்க இதை இப்போ ரிமூவ் பண்ணி தர சொல்லிட்டாங்க. ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. 100 கிராம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சுங்க அவங்களுக்கு. இப்போ அவங்க ஓன் ஹேரோட தான் வீட்டுக்கு போக போகிறாங்க.